அன்பாளுக்கு குருவாளுக்கு குருவே தொடரும். இப்ப நம்ம சொல்றது சிவ தீட்சைகள் 4வது தீட்சை நான் சொல்றேன் ஐயா, நல்லா கேட்டுக்குங்க. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். என்ன? சிங் வங் சிங் வங் அப்படி சொல்லி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. சிவதீட்சை நல்ல அழகா உங்களுக்கு இருக்கும். நீங்க தீட்சையிலிருந்து விசுக்குன்னு எந்திரிச்சு வெளியே போயிடாதீங்க. தயவு செய்து தீட்சையை முடிச்சு மந்திரம் சொல்லி முடிச்சு ஒரு அரை மணி நேரம்னாலும் அந்த இடத்துல கண்ணை மூடிட்டே இருக்கணும். தெளிவாகணும். நல்லா தெளிவான பிறகு எந்திரிச்சு போங்க, நல்லா இருக்கும். இது ஒரு மாய உலகம் போல தோணும் கண்ணுக்கு. நல்ல நல்ல தூக்கம் வர அப்படி தெரியும். தூங்கிடாதீங்க, விழிப்புணர்வோடு இருங்க. அந்த தீட்சை சொல்ற காலத்துல அந்த அந்த வாசி தானா ஒடுங்கும். ஒடுங்க கொஞ்சம் நல்ல அமைதி கிடைக்கும் மனசுக்கு. கொதிச்ச மனதில் கொதிக்கிற தண்ணியில அந்த ஐஸ் கட்டி போட்ட அப்படி ஜில்லுன்னு அது மாதிரி கல் மாதிரி உடம்பு ஆகும். என்ன ஆகும் காலத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சுன்னா கொஞ்சம் மெதுவா ஒரு அரை மணி நேரம் செய்யறத ஒரு 1/4 மணி நேரத்துல கொஞ்சம் முழிப்பு தட்டி பிறகு கொஞ்சம் 1/4 மணி நேரம் செய்யுங்க. மாத்தி செஞ்சுட்டு வாங்க. மேலே ஏத்துங்க, இறக்குங்க, ஏறுங்க, இறக்குங்க. இது மாதிரி பண்ணிட்டே வரணும். அந்த அந்த சுவாசம் போய் 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 இறங்கி ஏற உங்களுக்கு மனம் அமைதி கிடைக்கும். அப்போ நல்ல தெளிர்ச்சி கிடைக்கும். அந்த உணர்வு கிடைக்கும். உணர்வு கிடைக்கும்போது அப்படி நினைச்ச உடனே மூலாதாரத்துல போய் டக்குன்னு நின்று அப்படியே மயமயங்கமா அப்படி அந்த மலர்கள் எப்படி மலருது அது மாதிரி மலர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு பேரின்பம்ன்றது அதுதான் உணர்றது பேரின்பத்தை. அந்த இன்பத்துக்குள்ள நம்முடைய பிம்பத்தை பார்த்தீங்கன்னால், பிம்பம் தெரிஞ்சிச்சனால் அப்பயே உங்களுக்கு உணர்வு சக்தி வந்துருச்சு. உங்க தாய் தப்பண்ண இருக்கிறவங்க இப்ப இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, உங்க தாத்தா பாட்டி நினைச்சாலும் சரி, அவங்க முகம் போதே தோணும். அந்த முகம் தெரிகிற வரைக்கும் நீங்க பண்ணுங்க, நல்லா இருக்கும். நீங்க விசுக்கு எந்திரிச்சீங்கன்னா அது களைஞ்சு போயிடும். தியானம் களைஞ்சிட்டா அப்ப கூடாது. அதுக்காக மெதுவா செய்யுங்க. அவசரப்பட வேண்டியது இல்லை. ஐயாவும் இருப்பேன், நீங்களும் இருப்பீங்க. மெதுவா பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். நான் தீட்சை இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறது எதுக்காக தெரியுங்களா? கெட்ட வழியில் நாடாமல் நல்ல வழிக்கு வரணும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், கெட்டு அழிஞ்சு போகக்கூடாது. இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்ல நீதிபடியா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்து பொண்டு பிள்ளைங்க மேல கண்ணு வைக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கும் நம்ம இருக்கும். இந்த தீட்சை செய்கிற காலத்துல தீட்சை மந்திரம் சொல்ற காலத்துல யாரு கூடயும் அதிகம் பேசுறாங்க, சண்டை வந்துடும் சொல்லிட்டேன். தயவு செய்து அமைதியா இருங்க. தீட்சை முடிஞ்சு தெளிவடையும் போது சொல்றேன். அப்போ நீங்க ஒரு பிரசங்கமே பண்ணலாம், அதை பத்தி ஒன்றும் கிடையாது. தெளிவடையணும். தெளிவடைகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஒரு ஃபுல்லா போதை ஏறினவங்கிட்ட போய் நம்ம பேசினா எதுனா புரியுமா? புரியாது. அவங்க பேசுறது நம்மளுக்கு தெரியாது, நம்ம பேசுறது அவங்களுக்கு தெரியாது. நல்லா தெளிவடைகிற வரைக்கும் இருந்து எந்திரிக்கணும். அப்போ எந்திரிச்சு அந்த எந்த வேலை செஞ்சு பாருங்க, நல்ல நுணுக்கமா உங்க கண்ணுக்கு தென்படும். நுணுக்கமா தென்படும். நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அறிவு நாளுக்கு நாள் கூர்மையா இருக்கும். தீட்ட 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 எப்படி நம்ம கத்திக்க கூர்மை எப்படி ஆகுதோ அது மாதிரி நம்ம அறிவு கூர்மையாயிட்டே போகும். வளரும். வளர 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 உங்க குடும்பம் வளரும். அது மாதிரி இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து, நம்ம ஊருக்கும் சேர்ந்து, இந்த உலகத்துக்கே நம்ம செய்யக்கூடிய தியானங்கள் என்றைக்கு பலனளிக்கும். அதாவது வீண் போகாது. ஒரு மனுஷன் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு மனுஷன் இது கட்டாயம் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் அந்த குடும்பத்தில் இருக்க செல்வம் வெளியே சிதறாது, மிச்சமாகும். நல்ல முறையாக வாழங்க. இந்த தியானத்தை மட்டும் கடைப்பிடிச்சு வாங்க, நல்லா இருக்கும். நீங்கள் எங்கே தேடி போக வேண்டியதில்லை, உங்கள் வீடு தேடி வர்றது. நீங்கள் இந்த சமயம் பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க. வானத்திலேருந்து விழுகிற கல்லை இந்த சிப்பி எப்படி முட்டு பிடிச்சி வைக்குதோ அது மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் நாளுக்கு நாள் ஜோதிமயமாக ஆனீங்க. நல்லா விரிஞ்சு மலர்ந்து நல்ல முறையாக உங்கள் குடும்பம் நல்லா ஆலமரம் மாதிரி வளரும். நல்லா இருப்பீங்க. ஒரு கம்பெனி வச்சாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, இன்னும் உங்களுடைய இது நல்லா இருக்கும். இதே இது வீண் போகாது. என்றைக்குமே நம்ம குடும்பத்தில் நிலைச்சு நிற்க ஒரு சக்தி. அந்த சக்தி என்னைக்கும் மாறாது. அந்த அம்மாவும் அப்பனும் அம்மையப்பன் 2 பேரும் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க.
செய்கிற காலத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் நினைக்காத நடந்து வரும். உங்கள் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு தாய் தப்பனை வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. சோத்துக்கு பஞ்சம் இருக்காது, கட்டிக்கிற துணிக்கு பஞ்சம் இருக்காது, தலைக்கு எண்ணெய்க்கு பஞ்சம் இருக்காது. நம்ம பார்த்து சாப்பிட முடியாது ஐயா அவர் கொடுக்குறத. அத்தனை தித்திப்பாக இருக்கும் நம்ம சாப்பிட செஞ்ச சாப்பாடுக்கு. வெளியே போய் தான் சாப்பிட்றதுக்கு மனசு வராது. எங்கே போனாலும் நம்ம வீடு தேடி வந்து சாப்பிடுவோம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நல்ல முறையாக இருக்கும் உங்கள் குடும்பம். சிவசிவாய சிவசிவாய திருச்சிட்டம்பலம்.